மாங்காவின் பயன்கள். உணவு முக்கியமானது மாங்காவும் ஒண்ணுதான் நமக்கு. மாங்காய் சாப்பிட்டா எனக்கு சூடாயிரும், கட்டி வருது, புண்ணு வந்துடுது, மாங்காய் வந்து ரொம்ப சூடா இருக்குது, அதனால சாப்பிட மாட்டேன் நான் சொல்றவங்களுக்கு எல்லாருமே மாங்காய் சாப்பிடலாம். அதாவது கோடை காலத்துல அந்த சீசன் வருது, மாங்காவும் சாப்பிடணும், மாம்பழமும் சாப்பிடணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எதையும் கழிக்க கூடாது. என்னுடைய இதுல வந்து நான் வந்து இந்த பதிவை சொல்றது உங்களுக்கு எல்லாமே சேர்த்துக்கணும். எப்படி சாப்பிடணும், ப்ரெஷர் பேஷண்ட் எப்படி சாப்பிடணும், சுகர் பேஷண்ட், மூட்டு வலி இருக்காரங்க எப்படி சாப்பிட்றது, பிபி எப்படி சாப்பிடணுன்றத நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாங்காய் அதிகமாக சாப்பிடக்கூடாதும்பாங்க. மாங்காய் சாப்பிட்டா கண்டிப்பா வந்து சுகரும் கொஞ்சம் லெவல் குறையும். ஆனா நிறைய சாப்பிடக்கூடாது. சாம்பார்ல போட்டு சாப்பிட்ற மாங்காய் எடுத்துக்கலாம். கண்டிப்பா பருப்பு கூட சேர்ந்து சாம்பார் பருப்பு மாங்காய் போடும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தான். அது ஒன்றும் சாப்பிட, இதே புளி குழம்புல சாப்பிட்றது, மீன் குழம்புல போட்டு சாப்பிட்றது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சூடு அதிகமாகிறது. அதனால நீங்க வந்து மாங்காய் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் எப்படி சாப்பிடணும்னா, மாங்காய் கூட தேங்காய் சேர்த்து சாப்பிடணும். மாங்காய் சாப்பிடணும்னு விருப்பப்பட்டவங்க தேங்காயும் வச்சுக்கிட்டு அது கூட சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ணாது. நல்லா ஒரு ஒரு ரெண்டு இது கட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நாள் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. தேங்காய் கண்டிப்பா எடுக்கணும். ரெண்டையும் சேர்த்து மென்னு சாப்பிடுங்க. நீங்க வந்து மாங்காவை குழம்புல போட்டு இது சாப்பிட விட பச்சையா சாப்பிடுங்க. தோலை சீவிட்டு சாப்பிட வேண்டாம். அடுத்தது பிபி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா மிளகு உப்பு சேர்க்கக்கூடாது. அவ்வளவும் நீங்க பெப்பர் பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு நாட்டு சர்க்கரை இல்லை அதை வச்சு கொஞ்சம் சாப்பிடணும். ப்ரெஷர் பேஷண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த முறைப்படி சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து மாங்காய் ஒன்றும் செய்யாது. மாங்காய் நல்லாவே இருக்கும். ப்ரெஷர் இருக்கும் மாங்காய்க்கும் சம்மந்தம் கிடையாது. மாங்காய் கண்டிப்பா சாப்பிடலாம். நீங்க மூட்டு வலிக்காரங்க மாங்காய் சாப்பிட்டா புளிப்பு இருக்கு, அதனால எனக்கு வலியை அதிகமாகுதுன்னு சொல்றவங்க கொஞ்சோண்டு கருப்டிப்பாவுல மாங்காய் கட் பண்ணி போட்டு கண்டிப்பா சாப்பிட்டீங்கன்னா மிளகு கொஞ்சம் போட்டு நல்லா சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படியே சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க லைட்டா உப்பு பெப்பர் வச்சு கண்டிப்பா தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லது. இப்போ வெறுமணிக்கு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் வலிகள் கொடுக்க தான் செய்யும். அதனால நீங்க வந்து புளிப்பு துவர்ப்பு அந்த இதை தன்மையை எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து உப்பு மிளகு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றது. எல்லாம் மிளகாப்பொடி வச்சு சாப்பிட்றாங்க. மிளகாப்பொடி சாப்பிட வேணாம், வச்சு பெப்பர் வச்சு சாப்பிடுங்க. அதனுடைய தன்மையை குறைக்கும். அப்ப நீங்க வந்து இது பண்ணலாம். அதுவே தேங்காய் சேர்த்து சாப்பிடலாம். மூட்டு வலிக்காரவங்க மாங்காய் சீசன்ல மாங்காய் சாப்பிடுங்க. கண்டிப்பா சாப்பிட உங்களுக்கு சில பேர் சோறு செஞ்சு சாப்பிட்றாங்க. அது கூட பாத்தீங்கன்னா வெந்தயம் போடுவாங்க, சீரகம், மிளகு, ஓமம் சில பேர் இது மாதிரி போட்டு சாப்பாடு கிண்டி சாப்பிட்றாங்க. அது உன்னால ஒண்ணும் இல்லை, சாப்பிடலாம். துவையலாவும் சாப்பிடலாம். மாங்காய் ஊறுகாய் மட்டும் ப்ரெஷர் பேஷண்டோ சுகர் பேஷண்டோ மாங்காய் ஊறுகாவா எடுத்துக்கூடாது. அப்படியே வெட்டி போட்டு மிளகா உப்பு போட்டு வேணா சாப்பிடலாம். அந்த ஊறுகாய் ஊற வச்சதை நீங்க ரெண்டு பேஷண்ட்டுகளும் சாப்பிடக்கூடாது. மிளகா அதாவது பிபி பேஷண்ட்டும் சரி அல்லது சுகர் பேஷண்ட்டும் சரி உப்புல ஊற வச்சு அதை தாளிச்சு சாப்பிட்றது கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதிகமா அப்படி சாப்பிடக்கூடாது. பச்சையா நீங்க வந்து உபயோகிச்சு சாப்பிடலாம். அப்பன்னு போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் செய்யாது. ரொம்ப உப்புல ஊற வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு கெடுதி தான் அதிக நாள் வச்சுக்கிட்டு. அதுக்கு போல நீங்க நாட்டு சக்கரை போட்டு அல்லது கருப்பட்டி பாவு போட்டு செஞ்சு வச்சு சாப்பிட்டுங்களா, எவ்வளவு நாள் வேணா சாப்பிடலாம். அந்த இனிப்போட கொஞ்சம் சாப்பிடுங்க. நான் சுகர் பேஷண்டா இருக்குன்னா இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படி கிடையாது. கருப்பட்டி இது மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது. இல்லாட்டி ஒரு கையில வெல்லம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி நாட்டு சர்க்கரையோ எதையோ ஒன்று கருப்பட்டியை கையில வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் மாங்காய் சாப்பிடுங்க, ஒரு பக்கம் கருப்பட்டியை மென்னுக்குங்க. சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. மூட்டு வலி பேஷண்ட் வந்து எப்பயுமே கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பச்சையா சாப்பிட்றத விட பச்சை வந்து சாப்பிடும்போது மூட்டு வலி அதிகமாக தான் ஆகும். கொஞ்சம் புளிப்பு தன்மை அதிகமா இருக்கறனால அதை எடுக்கிறதுக்கு தான் ஒரு வேக்காடு போட்டு மென்னு சாப்பிடுங்க, ஒன்றும் செய்யாது. அதாவது வயிற்றுல பிரச்சனை ஆகுது எனக்கு அப்படின்றவங்க வெந்தயத்தை சேர்த்து சாப்பிடணும். மாங்காய் கூட வெந்தயம் சேர்த்து சாப்பிடும்போது சூடு இதெல்லாம் இருக்காது. கண்டிப்பா குளிர்ச்சியா இருக்கும். அப்படி இல்லைன்னா மோரோட மாங்காய் சாப்பிடலாம். மோரோட மாங்காய் சாப்பிடும்போது அது வயிறு வலிக்காது. சில பேர் நான் மாங்காய் சாப்பிட்டேன் எனக்கு வயிறு அப்பப்ப வயிற்றால போகுது அதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க வெந்தயம் கண்டிப்பா வெந்தயத்துக்கும் சீரகம் இதெல்லாம் சேர்த்து மாங்காய் தொட்டு சாப்பிடுங்க. எல்லா பிரச்சனையும் இருக்காது. மாங்காய் நல்லா ஒரு பிரச்சனையும் இல்லை, கட்டி வருது அதெல்லாம் சொல்றது சும்மா. இந்த சீசன்ல நீங்க சாப்பிடலாம். அதுக்காக அதிகமா சாப்பிட வேணாம், ஆசைக்கு சாப்பிட்டு இது பண்ணுங்க. ரெகுலரா சாப்பிடலாம், கொஞ்சம் சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மருத்துவ குணம் என்ன இருக்குன்னா
நமக்கு வந்து ஜீரணம் கண்டிப்பா அதுல இருக்கு, ஜீரணம் ஆகும். மாங்காய் சாப்பிட்டா புளிப்பு எல்லா தன்மையும் இருக்கனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஜீரணம் ஆகும். இன்னொன்னு வந்து மோஷன் ஃப்ரீ ஆகும். சுகர் லெவலும் கொஞ்சம் குறையும் கண்டிப்பா மாங்காய் சாப்பிட்றதுனால. அதுல வந்து இனிப்பு கிடையாது, புளிப்பு தன்மை கொஞ்சம் கார்ப் மாதிரி இருக்கும். அதனால நீங்க வந்து கண்டிப்பா சாப்பிடலாம். இது குறையும் சுகர் பேஷண்ட்டுக்கு. இன்னொன்னு வந்து எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் கூட கம்மியாகும். அது கொஞ்சம் ஜீரண சக்தி அதிகமா இருக்கும். இதே பிபி பேஷண்ட், ப்ரெஷர் பேஷண்ட் பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை குறைக்கும். கண்டிப்பா கொலஸ்ட்ரால் குறைஞ்சு உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் மாங்காய் சாப்பிட்டீங்கன்னா. எப்படின்னா மோர்ல சாப்பிடணும். மோர்ல சாப்பிடும்போது கண்டிப்பா கொலஸ்ட்ரால் குறைஞ்சு பிபி குறையும். மூட்டு வலிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அயன் கம்மியா இருக்கு அப்படின்றவங்க கருப்பட்டியில சாப்பிடுங்க, இல்லைன்னா மோர்லயே சாப்பிடலாம். ஆனா ஜில்லுன்னு நீங்க சாப்பிட முடியாது. அதனாலதான் வேக வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னது மூட்டு வலி பேஷண்ட்.